ஒரு நினைப்போம் கரம் குறிப்போம் உன்னதரை போற்றுவோம் சந்தோஷம் பெருகிடுமே தன்னிலை காண்கையிலே திருக்குறளே ஆனந்தமுடனே அவர் திருமுன்பே கூடிடுவோம் கூடிடுவோம் ஆண்டவரே நம் சொந்தம் அவர் படைப்புகள் நாம் அவர் பிள்ளைகள் நாம் அவர் மந்தரை நாடுகள் நாம் திருக்குறளே எழுந்திடுக அருள் பொழியும் பலியிலே ஒரு நினைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பதி முன்னுரை. அன்பானவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் நாளும் மற்றவரிடம் இருந்து நல்லவற்றையும் தீயவற்றையும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரின் வாழ்வு பிறருக்கு முன்மாதிரியாகவும் தூண்டுதலாகவும் அமைய வேண்டும். யோசுவாவை போல, பேதுரை போல நல்லவற்றை தேர்ந்தெடுத்து பிறருக்கு வழிகாட்டும் நல்ல மனிதர்களாக வாழ அருள் வேண்டி இணையோம் இத்திருப்பலியில். சகோதரனே, நம் திருமணத்தின் நினைவாக நம் மீது கிடைக்கப்படும் படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாக ஆண்டவரை என்று மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களால் நினைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுள்ளமானேன். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ள உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரை, வாழ்வழிக்கும் முதலின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தரும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமைகள் அனைத்திலிருந்தும் காப்பவீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணிந்து வரவும் ஒரு மீட்பை பெற்றுக் கொள்ளவும் கருதுகிறோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வரம் பெற அது ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தேன். மது படைத்த பொருளாகிய இந்த உப்பை பரிவிலக்கத்துடன் திரைப்படத்திலுள்ள உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுட செய்கிறாக. தூய ஆவியார் உடனிருந்து எழாது காத்தருவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
நம்பிக்கையாளர்களின் உள்ளங்களை ஒன்றிணைப்பான இறைவா, நீ கற்று தருவதில் மக்கள் அன்பு செய்யவும், நீ வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் உலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேர்ந்த உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீரார். உம்மோடு தூயாரியாரை ஒன்றி பிரிவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் மோசேயை தொடர்ந்து இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு என்பது யோசுவாவை வந்தடைந்தது. மோசே இருக்கும் பொழுது 7 தெய்வங்களை மக்கள் வணங்கினார்கள். எனவே அம்மக்கள் போலியான தெய்வங்களை வழிபடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய வாழ்வையே முன்மாதிரியாக அமைத்த யோசுவாவை பற்றிய முதல் வாசகத்தை வாசிக்க கேட்போம். முதல் வாசகம் யோசுவா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பெத்தேலில் யோசுவா இஸ்ரவேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரவேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது, ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால் உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் மூதரின் தெய்வங்களுக்கோ இவர்களும் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்பொழுது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தை அறவே நிகழ்ந்திருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரின் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்ணும் பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தறினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம். ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கு ஒருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கும் நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கின்றார். கிறிஸ்துவே திருச்சபையாகி உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்கான தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை அரைத்திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாற்றியுடன் தம்மையும் விளக்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவரும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றார்கள். தம் மனைவி மீது அன்பு செலுத்துபவர் தம் மீது அன்பு கொள்கின்றவரால் தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கின்றார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகின்றார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றிருப்பார், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கின்றேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. யோவான் எழுதின செய்தி இயல் 6 வார்த்தைகள் 60 முதல் 69 அக்காலத்தில் இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர் இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக் கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவரிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையா இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே. ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுக்கு சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவர் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சிறுவர் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடர்களிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்?
நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். ஆண்டவரை நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நாங்களே தாயாம் திரு அவையோடு இணைந்து ஆண்டின் பொது காலம் 21வது ஞாயிறு நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நாட்களிலே நமக்கு அதிகமாக பரிச்சயமா இருப்பதை பார்த்தோம் என்றால் சோசியல் மீடியான்னு சொல்லுவாங்க, சமூக வலைத்தளங்கள். இங்க சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக நம் நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். சமூக வலைத்தளம் தெரியுதா? தெரியுமா? சமூக வலைத்தளம் தான் சோசியல் மீடியா இல்லையா? நீங்க எல்லாம் வாட்ஸ்அப் இல்லாம யாரும் கிடையாது, பேஸ்புக் இல்லாம யாரும் கிடையாது, ஆர்குட் இல்லாம இருக்கான்னு தெரியல. நீங்க தெரியல. ட்விட்டர் இருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்விட்டர் இருக்குன்னு நெய்லாம் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிடுது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? நமக்கு பிடிச்சது ஏதாவது போடுறோம், அது எத்தனை பேர் பார்க்கறான்னு பார்த்துட்டு இருக்கோம், அப்படிதானே? எத்தனை பேரு அது பார்க்கறான்னு பார்க்கறோம், எத்தனை பேர் அதுக்கு லைக் போடுறான்னு பார்க்கறோம் இல்லையா? எத்தனை பேரு அதுக்கு என்னென்ன கமெண்ட் போடுறாங்க அப்படின்னு பார்க்கறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கைய நான் மாத்திக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு சினிமா பிரபலமா இருந்தாலும் சரி, சாதாரண எளிய சாமானிய மக்கள் இருந்தாலும் சரி, நிறைய பேர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டிங். டிக்டாக் வந்து அதை பேன் பண்ணிட்டாங்க, அது மக்கள் நல்லா பேன் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா எந்த கருமாந்திரமும் அதுல வரும் சரிங்களா? இதுல என்ன பிரச்சனைனா, எதை போடுறது எதை போடக்கூடாதுன்னு ஒரு ரீசனபிள் திங் நமக்கு கிடையாது. இதெல்லாம் போடலாமா, அதை போடக்கூடாதா, இதனால் என்ன பின் விளைவு என்பது யாரும் அறிந்திராமல் நாமளே வந்து மண்ணள்ளி நம் தலையில போட்டுக்கிறோம். நான் சொன்ன ஏற்கனவே மறைபடுத்த முறை, நாம் இந்த மொபைல்ல நாம் பேசுவதோ அல்லது நாம் ஒரு ஒரு புகைப்படத்தை வச்சிருப்பதோ எதுவுமே சேஃப்டி கிடையாது. சரிங்களா? நாம் காதோடு காதை பேசுவது மட்டும்தான் சேஃப்டியை வழிய, நான் போன்ல எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு நான் பேசுறேன் அப்படின்னு நினைக்கலாம். நீ பேசுவதை அங்க 5-6 பேரு கேட்டுதான் இருப்பான், அதை ஃபில்டர் பண்ணி தான் அனுப்புவோம். எல்லாருடைய போனை டாப் பண்ணலாம், நீ எங்க இருக்குன்னு ஈஸியா அவங்க கண்டுபிடிக்கலாம். நீங்க உலகத்துல எந்த மூளைக்கு எங்க போய் ஒளிவித்தாலும் உன் மொபைல் போன் ஒண்ணு தான் போதும், தேடி கண்டுபிடிச்சோம். அப்ப இந்த நாளிலே நம் நற்செய்தியை பார்த்தோம் என்றால், இயேசு சீடர்கள் அந்த இயேசுடைய அந்த அப்பப்பொழுது செய்தி பிறகு பார்த்தோம் என்றால் சொல்ல, நானே வானிலிருந்து இறங்கி வந்த உணவு, இதை உண்டால் அழிய நீங்கள் வாழ்வு பெற மாட்டீர்கள் என்று சொல்கின்ற பிறகு இயேசுடைய சீடர்கள் அவர் விட்டு விலக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். ஆக இன்னைக்கு சோசியல் மீடியாவில அல்லது இந்த சமூக கலாச்சாரத்துல இன்னைக்கு மிகவும் ட்ரெண்டிங்கா இருக்கிறது என்னன்னு பார்த்தோம் என்றால், நமக்கு பிடிச்சவங்களை நம்ம அன்ஃபாலோ பண்ணிக்கலாம், அன்ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா இந்த ஆள் வேணும்னா நம்ம வந்து ஃபாலோ கொடுத்துக்கலாம், இந்த ஆள் தேவைன்னா அன்ஃபாலோ கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம பிடிச்சவங்க நம்ம வந்து சண்டை வச்சுக்க என்ன பண்ணுவோம்? முதல்ல என்ன பண்ணுவீங்க? இப்போ உங்க ஃப்ரெண்டோட சண்டை என்ன பண்ணுவீங்க? முதல்ல யாரை பிளாக் பண்ணுவோம்? லாக் பண்ண மாட்டோம். மொபைல ஒரு காலத்துல லாக் பண்ண மாட்டோம் சரிங்களா? அந்த நம்பரை எடுத்து ஃபர்ஸ்ட் டெலிட் பண்ணி விட்டுருவோம். இல்லைன்னா அது பிளாக் பண்ணி அவங்க எதை வச்சு நம்ம போட விடாது, நம்ம எதுவும் அவங்க சொல்லக்கூடாது. இப்ப கோபம் எங்க காட்டுறோம்? மொபைல்ல காட்டுறோம் வந்து அந்த ஆள்கிட்ட காட்ட முடியாது. உண்மைதானே? அவனுக்கு சும்மா நம்பினேன் என்ன, அப்புறம் கொஞ்சம் மனம் மாறி இருப்போம், திருப்பி அந்த பிளாக் எடுத்துடுவோம், திருப்பி கொஞ்சம் பேசுவோம், ஒழுங்கா பேச தைக்கிறோம், திருப்பி ஒழுங்கா பரவாயில்ல என்ன பண்ணுவோம், திருப்பி இல்ல ஒரு ஆள் நம்மளுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்காரு என்ன பண்றோம்? நம்பரே மாத்துவோம். நம்ம இந்தியாவில் ஈஸியா நம்பர் அவங்க வெளிநாட்டுலாம் போயிட்டு
சிம் கார்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப கடினமானது. போலீஸுக்கு போய் வெரிஃபிகேஷன் கொடுத்து உன்னுடைய பாஸ்போர்ட் கொடுத்து நீ ஒரு சிம் கார்டு வாங்குறதுல யாராவது வாங்கணும்னு அந்த சிம் கார்டு வச்சு நீ ஏதாவது பண்ணிட்ட உன் ஜோய் எல்லாம் முடிச்சு. அதுக்கப்புறம் நீங்க வாழ்நாள்ல சிம் கார்டு வாங்குற. ஆனா இந்தியாவில் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு சிம் கார்டு வாங்கலாம், அடுத்த நிமிஷமே இன்னொரு சிம் கார்டு வாங்கலாம், எல்லாரும் பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. அப்ப சோசியல் மீடியாவில் நம்ம அதிகமாக நம்ம செய்வது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபாலோயிங், அது அன்ஃப்ரெண்டிங், இதுதான் நம்ம வரும். அப்ப இது எதை நமக்கு சுட்டி காட்டுது என்றால் நமக்கு சுதந்திரம் இருக்குது. எது? எனக்கு என்னோட மொபைல் மீது சுதந்திரம் இருக்கிறது. நான் யாரை வேணா ஃபாலோ பண்ணலாம், யாரை வேணாலும் பிளாக் பண்ணலாம். அப்ப அந்த சுதந்திரத்தை யார் கொடுத்திருக்காங்க? கடவுளை கொடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருக்கும் ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அந்த சுதந்திரம் சேர்த்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்கிறார், சமூக பொறுப்பையும் கொடுத்திருக்கின்றார். நான் வந்து கடவுள் பொறுப்பு சுதந்திரம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் அவர் போட்டு சுத்த முடியுமா? நான் சுதந்திரமா இருக்கேன் ட்ரெஸ் எல்லாம் அவர் சுத்த முடியுமா? முடியாது. ஒரு கலாச்சாரத்துல அல்லது ஒரு பண்பாட்டில் உள்ளடக்கி நாம் சொல்ல இந்த நாலு நற்செய்திகளை பார்த்தோம் என்றால் இயேசு சீடர்கள் அவர் விட்டு போக இருக்காங்க இல்லையா? இப்ப இயேசு போய் கண்டிஷன் பண்ணல, ஏன்டா நீங்க விட்டு போறீங்க, அல்லது ஏன் நான் வந்து ஒரு நாள் என்னோட 3 வருஷம் கூட இருந்தீங்களே ஏன் விட்டு போகல அப்படின்னு கீழே எல்லாருக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கிறார். அப்ப கடவுளுடைய பண்புகளை இந்த நற்செய்தியை நாம் எடுத்து பார்க்கலாம். முதலாவது பார்த்தோம் என்றால் கடவுள் ஒவ்வொருவரையும் மதிப்பு கொடுக்கின்றார். என்னது? கடவுள் ஒவ்வொருவருக்கும் மதிப்பு கொடுக்கிறார். நம்ம சின்ன புத்தகத்தில் அழகு இல்லையா? கடவுள் தன் உருவிலும் சாயலிலும் மனிதனை படைத்தார். படைச்சுன்னு கையை வச்சுக்கல. இப்ப நம்ம பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு குட்டி எங்கேயும் போகாம பிடிச்சிருக்கோம். அதே போல குழந்தை பிறந்ததுன்னு அந்த குழந்தை நவந்து 2 நிமிஷம் பிடிச்சி இங்கில வச்சுப்போம், அந்த கொஞ்சம் பிடிச்சி இங்கில வச்சுப்போம். அந்த குரங்கு இந்த குட்டிகள் போவேன், நான் அதை தானே சொல்லுவேன். இந்த தாய்மாரை பார்க்கும்போது இந்த குரங்கு வளர்க்கும் நிறைய பிள்ளைகள் வளர்க்காது. கொஞ்சம் சுதந்திரமா விடுங்க, அது 4 பேர்ட்ட பழகட்டும், 4 பேர்ட்ட பழகட்டும். ஏனென்றால் மனிதன் என்பது சமூக பிராணி. அது நான் சொல்லல, அதுக்காக மனிதன் என்பவன் சமூக பிராணி. தொடக்கத்தில் பார்த்தோம் என்றால் அவன் கூட்டாதான் வாழ்ந்தான் ஒழிய தனியாக வாழவில்லை. இனக்குழப்பத்தில் இனக்குழுக்களாக வாழ்ந்தார்கள். அப்புறம் ஊராக மாறியது, அப்புறம் நகரமாக மாறியது, பெருநகரமாக மாறியது, அதுக்கப்புறம் தான் நாடாக மாறியது. அப்ப மனிதன் அவன் தன்னிலே தனிமை நின்று எதுவும் செய்ய முடியாது. அவன் ஒரு சமூக பிராணி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் வந்து தனியா இருந்து ஏதாவது செய்ய முடியுமா? நினைச்சாலும் முடியாது. ஏன்னா புள்ள பிடிக்கிற மாதிரிதான் அது கூட ஒருத்தர் ஹெல்ப் தேவைப்படுது இல்லையா? அப்ப ஒரு மனிதன் தனியாக எதுவும் செய்வது சமூக பிராணி. பட் கடவுள் அதற்கும் இருக்கிறார். அது தெளிவாக கொண்டு இல்லையா? எல்லாத்தையும் படைத்து விட்டு கடவுள் என்ன வராதுமா? மனிதன் பார்த்து ஆதாம் பார்த்து வராது. அனைத்தையும் உன் ஆட்சிக்குள் உட்படுத்திக்கொள். பாருங்க எவ்வளவு பெரிய இன்னைக்கு என்ன பண்றோம்? ஒரு பிள்ளை பத்தி வச்சுக்கோங்களேன், நான் கஷ்டப்பட்டு 10 மாதம் கட்டு பெற்றேன், நான் சொல்ற வச்சுதான் கேட்கணும். அவன் கல்யாணம் பண்ணி அவன் பேர பிறந்தாலும் நான் சொல்றதான் கேட்கணும். ஏன்? நான் கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தேன், நான் வளர்த்தேன், நான் படிக்க வச்சேன், வேலைக்கு வாங்கி கொடுத்தேன், எல்லாத்தையும். ஆனா கடவுளை சொல்லவே இல்லை, நான் கஷ்டப்பட்டு மனிதனை உருவாக்கினேன், ஆகவே நான் சொல்றதெல்லாம் கேட்கணுன்னு ஆதாம் கடவுள் கட்டளை போடவில்லை. இழுத்த தெளிவு எல்லாத்தையும் உன்னுடைய ஆட்சிக்கு அடிப்படையிட்டுக் கொள். அப்படி என்றால் முழு சுதந்திரத்தை யாருக்கு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்திருக்கின்றார். அப்ப ஆதாமுடைய ஏவாளும் சாவலா இருக்கின்ற நமக்கும் அந்த முழு சுதந்திரத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார். உண்மைதானே? கடவுள் சுதந்திரம் கொடுக்குறாங்க இல்லையா? நீ நினைச்சா கோயில் வரலாம், நினைச்சா லைட்டை தலைவர் பட்டு போகலாம். கடவுள் நினைச்சா இல்லையா? நாச்சியம் பூத்து கூட கேட்டுக்காரா? இல்ல நாச்சியம் ஐயா கறிமீன் சாப்பிடுற, நீ ஓய்வு தானே அப்படின்னு அதை கேட்டுக்காரா? இல்ல நீ ஏன்டா போய் சொன்ன இன்னைக்கு அப்படின்னு கேட்கிற கடவுள்? ஏன்டா நீ திருடன்னு கடவுள் கேட்டுக்காரா? நம்ம தானே பண்றோம். நீ திருடுனா கடவுள் கண்ணை நோண்டிடுவாரு அப்படின்னு நம்ம தான் பயன்படுத்த மொழிய. கடவுள் யாருக்கும் இங்கேயும் வந்து நீ நாச்சியம் போல நீங்க பனிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? வழிபடுறது கூட உனக்குள்ள சுதந்திரம். நீ நினைச்சா வரலாம், நினைச்சா போகலாம். அப்படி என்றால் கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் மதிக்கிறார், மதிப்பளிக்கிறார். ஆங்கிலத்தில் ரெஸ்பெக்ட்.
அடுத்தவனை நாம் மதிக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் முதலில் நமக்கு மதிப்பளிக்கின்றார். அந்த மதிப்பின் மூலமாக தான் நாம் சுதந்திர பறவைகளாக இந்த உலகத்தில் நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது பார்த்தோம்னா கடவுள் பொறுமையா இருக்கிறார். நம்ம செய்யற செயலாம் பார்த்தா கடவுளை கொதித்து எழுணும் இல்லையா? நான் ஊர்ல பாரு, நம்ம பிள்ளை சொல்ற பிள்ளை பேச்சு என்ன பண்றோம்? போகல கரண்ட் விட்டு அடிக்கணும், தொடர்பு அடிக்கணும், எல்லாம் பண்றோம் இல்லையா? நம்ம சாதாரண பட்ச பிள்ளை நம்ம தொடர்ந்து கேட்க என்ன பண்றோம்? நம்மளுக்கு கோபம் அவ்வளவு. திருப்பாடல்கள் இருக்காங்க, ஆண்டவரே நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார் தான் முன்பாக நிற்க முடியும்? நாம் செய்யற ஒவ்வொரு குற்றத்தையும் இறைவன் மனதில் கொண்டு நமக்கு பனிஷ்மெண்ட் தரணும். உலகத்தை ஒத்த இருக்க மாட்டோம், எல்லாம் கவலையில போவாங்க. தெரியாது இல்லையா? இப்ப கடவுள் பொறுமையா இருக்கிறார், நமக்கு வாய்ப்பு தர. நீ தப்பு செய்ய செஞ்சுக்க, ஆனால் பொறுமையோடு காத்து இருக்கிறார். பொறுமையோடு காத்து இருக்கின்றார். 2ஆம் வசனத்துல மிக அழகாக திருமணம் கம்பெனி இல்லையா? என்ன பண்றாரு போலியா? திருமண ஆண்களே பெண்களே ஒருவருவர் பணிந்திருங்கள். பணிந்திருக்கீங்களா? கணவன் மனைவி பணிந்திருக்கீங்களா? இல்ல மனைவி கணவன் பணிந்திருக்கீங்களா? பிரச்சனை என்னன்னா குடும்பத்துல பொறுமை என்பது கிடையாது. பொறுமை என்பது கிடையாது. அது பெற்றோர்களுக்கும் கிடையாது, பிள்ளைகளுக்கும் கிடையாது. இந்த பொறுமை நம்ம இழந்ததால் தான் நிறைய குடும்பங்கள் கோர்ட்லயும் அங்கேயுமே அல்லாதாய்ப்படுகிறது. பொறுமையோடு நாம் இருக்கின்ற பொழுது எதையும் சொல்லலாம். அது கடவுள் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. சொல்ற மாதிரி ஒரு குற்றங்களும் மனசு வச்சிருந்தாருன்னா, நம்மளை கூட பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா நம்ம பேசக்கூடாது, திருப்பி போயிடுவாங்க. அப்படிதானே? நீ கேட்க போனா திருப்பி குடும்பம் இருக்கும்போது திருப்பி போனா போடனே திறக்கத்தை அறிவு கொடுத்துட்டு இருக்கிறார். பட் கடவுள் பொறுமையா இருப்பதால் தான் 7 ஆண்டுகள்ல இன்னும் 36 ஆண்டு போனாலும் மக்கள் மீது ஆட்சி தோன்றுகின்றார். நாம் பொறுமை இழந்ததால் நம் குடும்பத்து மேல் கூட நம்மால் பொறுப்புள்ளதாக இருக்க முடியவில்லை. நிறைய குடும்பங்கள் பேச்சே எல்லாம் போயிட்டு இருக்கு. நீ அவன் நிற்பாரு, நான் ஏன் வேலையை பார்க்கிறேன், நீ யார் வீட்டுக்கு வராத, நானும் வீட்டுக்கு வர மாட்டேன். இந்த பிள்ளைங்க பார்ப்போம், அப்பாட்ட பேசுறதா அம்மாட்ட பேசுதா? அப்பாட்ட பேசுனா அம்மா அடிக்கணும், அம்மாட்ட பேசுனா என்னது அப்பா அடிப்பாரு. இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுமா, எப்ப அப்பா இல்லையோ அப்ப அம்மாட்ட பேசுவோம், எப்ப அம்மா இல்லையோ அப்ப. நீ பிள்ளைங்க ரொம்ப ஷார்ப், யார்கிட்ட என்ன கேட்டா கிடைக்குங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம சின்ன பிள்ளைங்க ஒண்ணும் தெரியாம அடிவாங்கியே வாங்கி தர முடியாது. நீ தெளிவா இருக்க, அவன் என்ன தேவையோ அது யார்கிட்ட கேட்டா தெளிவா கிடைக்குங்கிறது. வாப்பா சும்மா போகணும்னு கூப்பிடுறான், அங்க போன பிறகு அவனுக்கு என்ன தேவையோ வாங்கிட்டு வீட்டு வரான். உண்மைதானே? நான் யாரும் பார்த்துருந்தேன், எனக்கு வந்தான் கடைக்கு வந்தான், இது முடிஞ்சு போச்சு. அந்த அப்பா கொடுத்தாதான் வீட்டு வருவேன், எங்கன்னா அங்கேயே உட்காந்து வேண்டாம். அப்ப என்ன பண்ண அவரு ஆபீஸ்ல வாங்கி கொடுத்தாதான் பையனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு வர முடியும், இல்லைன்னா கூட்டு வர முடியாது. அப்ப இந்த பையன் தெளிவா தெரியுது. அப்ப என்ன பண்றது, பெற்றோர்கள் பொறுமை எடுக்கிறாங்க, அடிக்கும் இல்ல திட்டுவோம், உன கூட்டு வரா இதுல கூட்டு வரக்கூடாது. ஆனா கடவுள் பொறுமையோடு இருக்கிறார். அவன் திரும்பி மீண்டும் வருவான், தப்பு செய்தவன் மீண்டும் திரும்பி வருவான் என்று பொறுமையோடு இருக்கின்றார். இரண்டாவது பார்த்தோம் என்றால் கடவுள் நம் ஒவ்வொருடைய துணையும் நாடுகின்றார். அவர் கடவுளாக இருந்த போதும் கூட, என்னது அவர் கடவுளாக இருந்த போதும் கூட நம் ஒவ்வொருடைய துணையை நாடுகிறார். இவன் வரமாட்டானா, இவன் போக மாட்டானா? அதுதான் இந்த நட்சத்திர கேட்கிறார், நீங்களுமா என்னை விட்டு போய்விட நினைக்கிறீர்கள். அதுதான் போன போங்க நம்மளும் வீராப்புல 2ஆம் வார்டு போ, நான் பாத்துறேன் அப்படின்னு வீராப்புல சொல்ல இல்லையா? ஆனா இயேசு வீராப்புல சொல்ல, என்னது நட்சத்திர போய் கேட்காரு, நீயும் என்னை விட்டு போகிடவா நினைக்கிறீங்க. இயேசு தெரியும், 12 சீடர்கள்ல ஒருத்தவன் திருத்த பெயர் தெரியும், உண்மைதானே? இயேசு தெரியுமா தெரியாதா? பல முறை வந்து சொல்ற, இது பிறவாமல் இருந்தால் நன்றாக இருக்கும். அப்படி அவனை இழக்க அவரு விரும்பவில்லை. எப்படியா திருத்தி கொண்டு வந்திருந்தான் நினைக்கிறவங்க. திருத்த பெயர் போறா
அடித்து புறத்தி விடல. இந்த பள்ளிக்கூட்டத்திலிருந்து அவர் ஒரு காலம் ஒரு வார்த்தை சொல்லி யூதாசை புறப்பே தள்ளவில்லை. மாறாக அவனுடைய கம்பெனியும் அவர் தேடுகின்றார். பெறாமல் இருந்தால் நல்லது. இதோ முத்தம் காட்டி கொடுக்கிறான். அவன் ஐயோ கேடு எப்படிலாம் டேலப்பட்டு சொல்லி பாருங்க, அப்படியா இருந்து காட்டி கொடுக்காத அப்படின்னு. அப்ப நம்ம ஒவ்வொருவரும் தவறு செய்தாலும் இறைவன் திரும்பி வரமாட்டான், திரும்பி ஏற்க மாட்டான், என்னை நோக்கி வரமாட்டான் என்று ஏக்கத்தோடு இருக்கின்றார். ஆனா நம்ம பதில் நடந்தது சிலர் போல, ஆண்டவரே நாங்க யார்கிட்ட போவோம், வாழ்த்துற வார்த்தையில் உண்மைதான் இருக்குது, நாங்க உங்களோடு சேர்ந்து சாவதற்கும் தயாரா இருக்கிறோம். வீரவசனம் தான் பேசுறாங்க. அது ஏன் சொல்லிருந்தாங்களா? கிடையாது. வீரவசனம் தான் பேசுறாங்க. மனிதர்களுடைய பேச்செல்லாம் வீரவசனங்கள் எடுத்து வார்த்தைகளா இருக்கிறது. ஆனால் ஒரு துன்பம் வருகின்ற பொழுது கடவுளை விட்டுவிட்டு ஓடி ஒளிகின்ற ஒரு கூட்டமாக தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம், இறைவனை நம்ம நண்பனாக்கிக் கொள்ள விரும்புகின்றோமா? நாம் உங்களை பணியாளர்கள் என்று அழைக்கவில்லை. யார் தன்னுடைய சீரை பார்த்து அழைக்கின்றார். நான் உங்களை பணியாளர் என்று அழைக்கவில்லை, மாறாக நண்பன் என்று அழைத்து கொடுக்கின்றார். ஆகவே இந்த நாளில் கூட அந்த சீரர்கள் இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றே நாம யாரு போகின்ற பொழுது நீங்களும் நினைக்கிறீர்களா கேட்கிறாங்க. அப்ப இறைவன் நாம் ஒவ்வொருவரும் நண்பனாக நண்பியாக இருக்க ஆசைப்படுகிறார். நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் பார்ப்போம். நான் தொடர்ந்து சொல்றேன் இல்லையா, இறைவன் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கின்றார். இந்த நாட்கள் திருப்பலியா முடிஞ்சா நீ திருப்பலியா நீ விருப்பப்பட்டால் நீ கலந்து கொள்ள சுதந்திரம் கொடுத்திருக்கின்றார். ஆனா நாம என்ன பண்றோம்னா கடவுளை ஊருக்கா போல வச்சிருக்கோம். ஊருக்கு என்ன பண்ணுவோம், பேசுக்காக அவங்க தொட்டு நாக்கு வச்சுக்கோம். அதே போல நம்ம கஷ்டம் வந்தா மட்டும் கடவுளை தொட்டுக்கிறோம், நல்ல நல்ல இடம்னா தூர போயிடும். ஆக அப்படிங்கிற அந்த ஊருக்காய் போல கடவுளை பயன்படுத்திக் கொள்ளாமல் எப்பொழுதும் கடவுளுடைய நண்பராக இருப்பதற்கான அருளை கேட்டுக்கொள்வதற்கு மட்டாடுவோம். தேவன் ஒவ்வொருவரையும் எதிர்பார்க்க ஆசிரியப்பாராம். அனைவரும் விசுவாசம். நீங்கள் மண்ணுலகில் எதை வேண்டினாலும் மனம் ஒத்து இருந்தால் நீங்கள் கேட்பதை நிறைவாக தருவேன் என்று ஆண்டவர் வாக்குறுதிருக்கின்றார். நம் வாழ்வுக்கு தேவையானவர்களை நம்
வாழ வேண்டிய அத்தியாவசிய சேவைகளை ஒரு மன்றாட்டுகளாக பார்த்து ஜெபிப்போம். மூடி நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளை ஆற்றல் பார்த்து தெரிவிப்போம். இறைவா, எங்கள் நேரில் இருக்கின்ற இயக்கங்களை மன்றாட்டுகளால் எதிர்பார்த்து வைத்திருக்கின்றோம். எங்கள் அனைத்தையும் தர வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவர் ஆணையத்தில் தொழிலாக பார்த்து மன்றாடுகின்றோம். Amen.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி இல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாம்படி செபியுங்கள். ஆண்டவரே, ஒருமுறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீரார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உண்மையிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிலக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவத்தோடின்றி இப்பொழுது நிலை வாழ்வின் பிணையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம்மாவியாரை முதல் பணிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறைநிலையின் பயன் எங்களுக்கு என்று உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவில் என்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வாழ்ந்து அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை செயல்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கள் நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்சர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இருவர்களை அருந்திய பின் கிண்ணத்தை விடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கருதுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இந்த இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணில் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டு எனவே கண்டு செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உலகம் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நீங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தார்கள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் பரிபாலர் தந்தை ஜான் ராபர்ட், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் மது அவையை அன்பில் நிறைவு பெற செய்கிறோம். தந்தையை உயிர்கள் எதிர்நோக்குடன் தூய்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் எங்கள் பெற்றோர் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யார் நேர ஆத்மாக்கள் மாசில்லா குழந்தைகள் உத்தரிக்க சத்திரை வேதப்படுகின்ற ஆன்மாக்கள் ஆகிய அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மதுமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாக புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எம் சபையின் நிறுவன தந்தை ஜான்லின் அடியார், எங்கள் ஊரின் பாதுகாவலர் பதவி அந்தோனியா, இந்த நாளில் நினைவு கூறுகின்ற புனித ஜோசப் கலசான்ஸ், மேலும் உகந்தவராய் உலகில் வாழ்ந்தோர் அனைவருடனும் நான் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்கும் வரம் வர உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரை ஒன்றிட்டு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்று பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நலம் கொண்டாடுகின்றோம். ஒரு பேர் இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாருடைய கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாம் எதிர்நோக்கி இருக்கும் பேர்வத்திற்காகவும் இணைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை அமைதியை விட்டு சொல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருந்துவதற்கு மொழிந்தேன். பாவங்கள் குற்றங்களை பாராமல் முதல் திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முதல் திருவுலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் நிலை வாழ்வையும் அளிக்கிறார்கள் என்றும் அந்த ஆட்சி செய்கிறவர் நீரே. பக்தருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவன் சகரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்சம்பர் விருதுக்கு அழைத்து வச்ச நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோம். அந்த இலக்கிலே நான் கருவியவர் வாக்கு மட்டும் சொல்லுடன் ரத்னனை காத்து முடிவுள்ள அவன் அழைத்து செல்வதாக.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தில் இருந்து எங்களுக்கு முழுமையான நிரந்தரங்களாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவராயிருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள் திருப்பதி நிறைவேற்று. Hallelujah.
எங்கள் கருத்துக்களுக்காகவும் பங்கி நலனுக்காகவும் அன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர்த்துவது என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. நாங்கள் மன்னிப்பது போல எங்களுக்கு நன்மைகளையும் எங்களை சோதனைக்குட்படுத்தாமேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். மனநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சியே உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் சகாயமான புனித கன்னிமரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊரின் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிள்ளையாகிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சத்தியகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாத்திமா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜான்சில நாச்சியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.